ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 88. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 88. பெருந்தமிழன் ஆனேனோ முதலாழ்வார் போலே. பெருந்தமிழன் ஆனேனோ முதலாழ்வார் போலே. முதலாழ்வார்கள், ஆழ்வார்களுக்குள்ளே முதலில் அவதரித்த 3 ஆழ்வார்கள் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவானாள்கள் உலகத்தீர். எப்புவியும் பேசுபுகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் அவர்கள் வந்து தோன்றிய சிறப்பால் மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்திதுய்த்து என்று அனைத்து ஆழ்வார்களுக்கும் முதலிலே வந்து அவதரித்தவர்கள். கிட்டத்தட்ட ஒரே காலத்திலே 3 பேரும் வாழ்ந்தவர்கள். ஒன்றாக மூவருமாக திருக்கோவலூர் இடைகழியிலே பகவானை கண்டவர்கள். அந்த பெருமைகளெல்லாம் பெற்றவர்கள் முதலாழ்வார்கள் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். பொய்கையாழ்வார் காஞ்சிபுரம் திருவேற்கா, பூதத்தாழ்வார் திருக்கடல் மல்லை என்று சொல்லக்கூடிய மகாபலிபுரம், பேயாழ்வார் சென்னையிலே மயிலாப்பூர் திருமயிலை இங்கு அவதரித்தார்கள் என்ற சரித்திரம் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஐப்பசி மாசத்திலே ஓணம் அவிட்டம் சதயம் என்ற அடுத்தடுத்த நட்சத்திரத்திலே அவதரித்தவர்கள். அவர்களுக்குத்தான் முதலாழ்வார்கள் அப்படின்னு பேர். ஆனா இந்த இடத்துல முதலாழ்வார்னு இருக்கு, முதலாழ்வார்கள் அப்படின்னு சொல்லல, பன்மையில இல்ல. அப்ப இந்த 3 பேருக்குள்ள முதலாழ்வார்னு சொன்னா முதல்ல அவதரித்தவர் பொய்கை ஆழ்வார் தானே. ஒருவேளை அந்த பொய்கை ஆழ்வாரை சொல்லுகிறார்களோ, அவர்தான் தன்னை பெரும் தமிழன்னு சொல்லிக் கொண்டாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். இல்ல ஆழ்வார்களுக்குள்ளே முதன்மையானவர் அப்படின்னு சொன்னால் நம்மாழ்வார சொல்லுவோம், அவர் சொன்னாரா, இந்த சந்தேகங்கள் இருக்கும். ஆனால் அந்த ஆழ்வாரே தன்னைத்தானே பெருந்தமிழன் அப்படின்னு சொல்லிக் கொண்டாரான்னு பார்க்கணும். அதுதான் இப்போ கருத்து. அந்த ஆழ்வார் தானே தன்னை பெருந்தமிழன் அப்படின்னு சொல்லிக் கொண்ட ஆழ்வார் யார்? அவரைத்தான் சொல்லுகிறார்கள். அவர் அந்த முதலாழ்வார்களுக்குள்ள ஒருத்தராக இருக்க வேண்டும். அவர் வேறு யாரும் அல்ல, திருக்கடல் மல்லை என்ற அழகான மகாபலிபுரம் கடல் மல்லை சலசயனத்துறையும் எம்பெருமான் அந்த பகவானுடைய ஆஸ்தானத்தில் அவதரித்தவரான பூதத்தாழ்வாருக்குத்தான் பெருந்தமிழன் அப்படின்னு அவரே தன்னைத்தானே தன்னுடைய 2ஆம் திருவந்தாதி பாசுரங்களுக்குள்ளே 74வது பாசுரத்திலே அறிவித்துக் கொள்ளுகிறார். அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். பெரும் தமிழன் ஆனேனோ, அவர் தமிழன்னு சொல்லிக்கிட்டது பெருசு இல்ல. ஆமா, அவர் தமிழன் தான் பகவான் ஒத்துக்கொண்டிருக்கணும் இல்லையா? யாராவது ஒத்துக்கொள்ளணுமே. நானே தமிழன்னு சொல்லிக்கிறத விட எல்லாரும் தமிழர்கள்னு சொல்லிக்கிறோம். தமிழ்நாட்டில் பிறந்தா தமிழ் பாஷையை வீட்டில் பேசினா தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இன்னைக்கு. அது தமிழன்ற பேரா? உண்மையில தமிழ் இலக்கணப்படி, தமிழ் இலக்கியப்படி அதுல நல்ல பாண்டித்யம் பெற்றவராக இருந்தாத்தானே, வல்லமை பெற்றவராக இருந்தாதானே அவருக்கு தமிழன்னே பேர். தமிழ ஈடுபாடு இருக்கிறார் அப்படின்னு பேர். அப்படி பெருந்தமிழன் நான் அப்படின்னு பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிறார் பூதத்தாழ்வார். முதலிலே நம்ம ஆழ்வார்களுக்கே இருக்கக்கூடிய பெருமை என்ன என்றால், ரொம்ப கஷ்டமான, சில பேருக்கு மட்டுமே அதிகாரத்தை கொண்டதான சமஸ்கிருத பாஷை. அந்த பாஷையில இருப்பது வேதங்கள், உபனிஷத்துக்கள் இதெல்லாம். ஆனா அதையெல்லாம், அந்த வேதத்தை தமிழாக்கினவர்கள் ஆழ்வார்கள். மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மாறன் பணித்த தமிழ்மறைக்கு, தமிழ் வேதம் அப்படின்னே சொல்லுகிறோம் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள். அதுலயும் சிறப்பாக நம்மாழ்வாருடைய பாசுரங்கள். ஏன் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் தமிழர்கள், இவர்கள் பாடினவர்கள் எல்லாம் தமிழர்கள் அப்படின்னு தமிழன் அப்படிங்கறதுல ஒரு பெருமையோடு, நான் ஒரு தமிழன்,
பகவானிடத்துல பக்தியோடு பாடல்களை பாடினவர்கள் நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு பறைசாற்றை கொண்டு மார்தட்டி கொண்டவர்கள் தான் ஆழ்வார்கள். இது எங்கெல்லாம் பார்க்கலாம்? நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரத்துல பாடும்போதே செஞ்சொற்கவிகாள் உயிர்காத்தாட்சை மின் அப்படின்னு பாடுறார். செஞ்சொற்கவிகாள் அப்படின்னு கூப்பிடுறதே அழகான சொற்களை கொண்டு, எந்த சொற்கள்? தமிழ் சொற்களை கொண்டு கவி பாடுவதிலே வல்லமை பெற்றவர்களே அப்படின்னு தான் பாடுறார். அதே போல திருமங்கை ஆழ்வார் மற்ற ஆழ்வார்களை, அவருக்கு முன்னாடி அவதரித்த மற்ற ஆழ்வார்களை எல்லாம் என்னன்னு பாடுகிறார் தெரியுமா? தன்னுடைய பெரிய திருமொழியிலே 2ஆம் பத்து 8ஆம் திருமொழி அட்டபுயகரம் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரம், அந்த அட்டபுயகரத்து எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்யக்கூடிய பாடல்கள். அதுல 2வது பாடல்ல தெளிவா சொல்றார் பாருங்க, மற்ற ஆழ்வார்கள் யார் அப்படின்னு அறிவிக்கிறார். வெந்திரல் வீரரில் வீரர் ஒப்பார், வேதம் உரைத்து இமையோர் வணங்கும், செந்தமிழ் பாடுவார் தாம் வணங்கும் தேவர் இவர்கள் தெரிக்க மாட்டேன். அட்டபுயகரத்து எம்பெருமான பார்த்து சொல்றார். வெந்திரல் வீரரில் வீரர் ஒப்பார், வேதம் உரைத்து இமையோர் வணங்கும், செந்தமிழ் பாடுவார் தாம் வணங்கும் தேவர் இவர். ஆழ்வார்களெல்லாம் வணங்கக்கூடிய தேவர் அட்டபுயகரத்து எம்பெருமான் அப்படின்னு செந்தமிழ் பாடுவார். செம்மொழி, தமிழுக்கு நீ செம்மொழி அந்தஸ்து கிடைச்சதுன்னு சொல்றாங்கல்ல, மிக பழமையான செம்மையான மொழி. இவ்வளவு காலம் அப்படியே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மொழி இல்லையா? பல மொழிகள் மறைஞ்சே போயிடுச்சு. தமிழ் மொழி எவ்வளவு பழசு இன்னும் நிக்கிறதுன்னா செந்தமிழ் பாடுவார் அப்படின்னு ஆழ்வார்களை பத்தி, மற்ற ஆழ்வார்களை பத்தி திருமங்கை ஆழ்வார் தானே சொல்லிக் கொள்ளுகிறார். அதே போல இராமானுச நூற்றந்தாதி என்ற அற்புதமான பிரபந்தம் திருவரங்கத்தமுதனார் இராமானுசருக்காக பாடின 108 பாசுரங்கள். அதிலேயும் முதல் ஆழ்வார்களை குறிக்கும் பொழுது முக்கியமாக பொய்கை ஆழ்வாரையும் பேயாழ்வாரையும் எப்படி சொல்லுகிறார்னு பார்ப்போம். வருத்தும் புறவிருள் மாற்ற எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்றத் திரித்தன்னெரித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன் இராமானுசன் எம் இறையவனே. பொய்கையாழ்வாரை தன்னுடைய திருவுள்ளத்திலே எப்பவும் கொண்டிருக்கக்கூடியவர் ராமானுசர்னு சொல்றார். அந்த பொய்கையாழ்வார் எப்பேற்பட்டவர்? வருத்தும் புறவிருள் மாற்ற, இந்த கலியினுடைய இருட்டு போகும்படியாக எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும், வேத வேதாந்தங்களினுடைய உயர்ந்ததான தாத்பரிய அர்த்தங்கள், அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் செந்தமிழ் தன்னையும் கூட்டி, உயர்ந்ததான செம்மை படைத்த தமிழ் மொழியாலே கூட்டி ஒன்ன திரித்தன்னெரித்த திருவிளக்கை, அதனால நமக்கு ஞானம் என்னும் விளக்கை அழகான தமிழிலே ஏற்றினார் பொய்கை ஆழ்வார்னு அவர் சொல்றார். அடுத்து மன்னிய பேரிருள் மாண்டபின் கோவலுள் மாமலரால் தன்னொடு மாயனைக் கண்டமை காட்டும் தமிழ்த்தலைவன் பொன்னடி போற்றும் இராமானுசர்க்கு அன்பு பூண்டவர்தால் சென்னியில் சூடும் திருவுடையார் என்றும் சீரியரே என்று பேயாழ்வாரை தமிழ் தலைவன் கொண்டாடுறார். தமிழ் தலைவன் அப்படின்னு கொண்டாடுகிறார். அதே போல தொண்டரடி பொடியாழ்வார் விப்ர நாராயணர் பிராமணர், அவர் சமஸ்கிருதத்திலே பாட்டு பாடினார். திருமாலை திருப்பள்ளி எழுச்சின்னு தமிழ்ல தானே பாடினார். அதே போல திருப்பாணாழ்வார் தொண்டரடி பொடியாழ்வார் இருவருமே பக்கத்து பக்கத்துல இல்லையா? முதல்ல திருப்பாணாழ்வாருக்கு முன்னாடி தொண்டரடி பொடியாழ்வார். அவர் என்ன செய்தார்? செய்யும் பசுந்துளவத் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும். எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்க. அவருடைய திருமாலை எப்படி இருக்குன்னா, செய்யும் பசுந்துளபத் தொழில் மாலையும், பெருமாளுக்கு துளசி மாலையை கட்டுற கைங்கரியம் செய்கிறார். செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும், தமிழ் அப்படியே வர்ஷிக்கக்கூடியது தமிழ் மழை, செம்மையான தமிழ் மழை பெய்யக்கூடிய மறையினுடைய தமிழ் மாலை. அப்படி உயர்ந்ததான வேதத்தையே தமிழாக்கி கொடுத்தவர் திருமாலை போன்ற பிரபந்தத்தாலே. அப்ப செந்தமிழில் பெய்யும் மறை தமிழ் மாலையும், தமிழையே வேதத்தமிழ் என்று கொண்டாடுகிறார்.
திருப்பாணாழ்வார் பாடினார், சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழாலளித்த பாரியலும் புகழ் பான் பெருமாள். உயர்ந்த வேத வேதாந்த கருத்துக்களை செந்தமிழாலளித்த பாரியலும் புகழ் பான் பெருமாள், உலகத்திலே புகழ்பெற்ற திருப்பாணாழ்வார் என்று கொண்டாடுகிறார். அதே போல உபதேச ரத்தன மாலையிலே அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்க வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தமை மண்ணுலகோர் தாமரையை ஈதென்று சொல்லுவோம் யாம் அப்படின்னு சொல்றார். அப்போ முதலாழ்வார்கள் எப்படி பாடினார்கள்னு சொல்றார் பாருங்கோ. அந்தமிழால், அழகான தமிழ், அந்தமிழால் நற்கலைகள் ஆழ்ந்துரைத்த ஆழ்வார்கள். அப்போ உலகத்துல அஞ்ஞானத்தை போக்குவதற்காக உயர்ந்ததான தமிழிலே பாசுரங்களை பாடினார்கள் என்று கொண்டாடுகிறார். அதே போல மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நற்றமிழால் நூல் செய்து நாட்டை உய்த்த பெற்றிமையோர். யார் இவர்? பெற்றிமையோர்னா மிக உயர்ந்தவர்கள், இமையோர், இவர்கள் தேவர்கள் போல்ருகே என்றும் முதலாழ்வார்கள் என்னும் பெயர் இவர்க்கு நின்றது உலகத்தே நிகழ்ந்து. அப்ப மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் முன்னால வந்து உதித்து நல் தமிழால், உயர்ந்ததான நல்ல தமிழ் அப்படின்னா செந்தமிழ், முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதின்னு நமக்கு கொடுத்தார்கள் இல்லையா, அந்த முதலாழ்வார்களை பாடக்கூடியது இது போல இருக்கக்கூடியதுல இங்க யாரை பற்றி சொல்லுகிறார்? இதெல்லாம் ஆழ்வார்களுக்கு பொதுவா சொல்றது. இப்ப விஷயத்துக்கு வருவோம். பூதத்தாழ்வார் தான் தன்னை பெருந்தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிறார். அழகான இரண்டாம் திருவந்தாதி பாசுரம். யானே தவம் செய்தேன் எற்பிறப்பும் எப்பொழுதும் யானே தவமுடையேன் எம்பெருமான் யானே இருந்தமிழ் நன் மாலை இணையடிக்கே சொன்னேன் பெருந்தமிழன் நல்லேன் பெரிது அப்படின்னு அழகான பாசுரம். இதனுடைய எளிமையான பொருள் என்னன்னு பார்ப்போம். பாசுரத்துல என்ன சொல்ல வரார்? ஏழ்பிறப்பும் எப்பொழுதும் யானே தவம் செய்தேன். ஏழ்பிறப்பும், ஏழு எல்லா பிறப்புகளிலும், எப்பொழுதும் எல்லா நிலைகளிலேயும், யானே தவம் செய்தேன், நானே பகவானை குறித்து கைங்கரியத்தை செய்தேன், இல்ல தவம் புரிந்தேன். யானே தவமுடையேன், அவன் தவம் செய்ததின் பலனாக அந்த பலனை அடைந்தவனும் நானே. சுவாமி நீர் யார் அப்படின்னு கேட்கிறார். எம்பெருமானே, பெருமாளை கூப்பிடுறாரு. எனக்கு சுவாமியானவனே, எல்லா பிறவிகளிலேயும் எப்பொழுதும் எல்லா நிலைகளிலேயும் உன்னை குறித்தே தவம் செய்து அதனுடைய பயனை பெற்றேன். என்ன பயன்? அதுதான் அழகான பதில். அவரே கேட்கிறார், என்ன பயன் கிடைச்சது அப்படின்னு பெருமாள் கேட்க பதில் சொல்றார். யானே, யானேன்னு சொல்லுகிறார் பாருங்க, அவதாரணம், நான் தான், என்னை தவிர யாரும் இல்லைங்கிறார். இருந்தமிழ் நன் மாலை. இருந்தமிழ் நன் மாலைன்னா என்னது? சிறந்த தமிழ் மொழி. இருந்தமிழ் அப்படின்னா ரொம்ப சிறந்ததான தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியிலேயும் நல்ல சொல் மாலைகள். இரும் தமிழ் நன் மாலை, அழகான சொற்களால் கூட்டிய அந்த பாசுரங்கள் மாலைகளை இணையடிக்கே சூட்டினேன். பகவானே, உன்னுடைய 2 திருவிடை தாமரைகளுக்காக அந்த பாசுரங்களை சமர்ப்பித்தேன். நான் யார் தெரியுமா? பெருந்தமிழன் அல்லேன். தன்னையே கொண்டுகிறார். பெரும் தமிழன் அப்படின்னு சொன்னா பெரிய தமிழ்கலைகளில் வல்லவன். தமிழ்ல இருக்கக்கூடிய என்னென்ன இலக்கணம், இலக்கியம் எல்லாத்தையும் நன்றாக கற்று தேர்ந்தவன் பெருந்தமிழன். பெரிய தமிழ் கலைகளில் வல்லவனாய், பெரிது நல்லேன், மிகவும் சிறப்புடையவனாய் இருப்பேன். அடியேனே, நானே இல்லையா, நான் தான் பெருந்தமிழன் அப்படின்னு அறிவிச்சுக்கிறார். அது என்ன அர்த்தத்தை வியாக்கியானம், ரொம்ப அழகான வியாக்கியானம். இருந்தமிழ் நன்மாலை சொன்னேன் யானே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது, இலக்கண இலக்கியங்களில் குறைவற்று இருக்கையாகிற பெருமையை உடையதாய். இவருடைய பாசுரங்கள்ல இலக்கண இலக்கியங்களுக்கு குறைவே இருக்காது. பெருமையை உடையதாய், ரொம்ப பெருமையோடு இருக்கக்கூடியதான, சிலரே அத்தியனம் செய்யலாம்படி வடமொழியில் இல்லாமல், அதே சமயத்துல ரொம்ப பெருசு வேதம் சமஸ்கிருதம், ஆனா அது எல்லாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுபோல இல்லாமல் அனைவரும் கற்கலாம்படி தமிழில் இருப்பதாய். அப்ப இலக்கண இலக்கியங்களை நன்றாக தெளிவாக தெரிந்து கொண்டு உயர்ந்த சொல்லை எடுத்து அனைவருக்கும் உபயோகப்படும்படியான தமிழிலே இருப்பதாய் கேட்டாரார் வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லே என்று பரமபதத்தில் இருக்கிறவர்கள் கூட கொண்டாடும்படியாக பாடினேன் அப்படின்னு சொல்லிக்கிறார். பெருந்தமிழன் அப்படின்னா என்ன?
தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களில் என்னைப் போல் உட்புகுந்தார் இல்லை என்னும்படி பெருந்தமிழனாய் இருப்பேன் யானே சொல்லுகிறார். பெருந்தமிழன் யானேன்னு மாறுதட்டிக்கிறார். சொல்லலாமா அப்படின்னு கேட்டா, ஆமா, தமிழ் இலக்கண இலக்கிய நூல்கள்ல உள்ள புகுந்து நன்றாக கற்று தேர்ந்து அதுக்கேத்த மாதிரி கவிதைகளை பாடக்கூடியது என்னை போல யார் இருக்கிறார்கள்? பெரும் தமிழன் அப்படின்னு பாடிக்கொள்ளுகிறார். அதுக்கு மேல பெரிது நல்லேன்னு சொல்லுகிறார். அது என்னது? பெருந்தமிழன் பெரிது நல்லேன், நான் ரொம்ப நல்லவன், தமிழ் பெருமையானது, தமிழ பாடினீர், சரி, அதுலயும் என்ன உயர்ந்தது பெரிது நல்லேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டா, பல பேர் தமிழ்ல கவிதைகள் பாடுவார்கள். இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா, தமிழ் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொய்த்தனமா இருக்கும் கவிதைகள் எல்லாம். இந்த கவிதைகளுக்கெல்லாம் அது நிலைத்து நிற்கவே நிற்காது. எது நிலைச்சு நிற்கும்? கிட்டத்தட்ட 5100 வருடங்கள் கழித்தும் ஆழ்வார்களுடைய செந்தமிழ் பாசுரங்கள் இன்றைக்கும் நிலைத்து நிற்கின்றன. பாத்தீங்களா? அன்னைக்கு இருக்கக்கூடிய சிலப்பதிகாரமோ எத்தனை பாக்குறோம், நாலடியார், சிறப்பதிகாரம், இந்த தமிழ் இலக்கண இலக்கிய நூல்கள் அவையெல்லாம் இன்றளவுக்கும் நிலைத்து நிற்கின்றனவே. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் கவிதை எழுதுறாருங்களே, அந்த கவிதைகள் எல்லாம் நிலைச்சு நிற்குமா? நிக்காது. ஏன் தெரியுமா? இதுல ரொம்ப முக்கியம், பகவானை குறித்து பாடப்பட வேண்டும். பகவத் விஷயத்துல ஈடுபாடோட தமிழ் கவிதை வந்தா அது நிலைச்சு நிற்கும். அவர்கள்தான் பெரிது நல்லேன். கண்ட கவிதை யார் வேணாலும் எழுதலாம். ஆனா பகவத் விஷயத்திலே பக்தியோடு வேத வேதாந்த கருத்துக்களை தமிழிலே சொல்லக்கூடிய பெருமை, பக்தனாக தமிழ் பாடினேன்னு சொன்னார் பாருங்க. நான் நாஸ்திகனாக அல்ல, ஏதோ கண்ட கவிதை இல்ல, பகவத் விஷயத்திலே வேத வேதாந்த கருத்துக்களை மாறாமல் பாடுகிறார்களே, பெருந்தமிழன் நல்லேன் அப்படின்னு சொல்றார். பார்த்த உடனே பெருமாள் கேட்டார், நல்லா இருக்கே நீர் சொல்றது, நீர் சொல்றத பார்த்தாக்கா பெருகுநல்லன் என்று கொண்டாடி சொன்னீர், நீர் என்னவோ நான் தான் பெருந்தமிழன் பெருகுநல்லேன் அப்படின்னு உண்மையே நீர் கொண்டாடிக்கிறீரே, உண்மை நீரே புகழ்ந்து பேசுகிறீரே, இந்த பெருமைக்கு தக்கபடி ஒரு கவி சொல்லும் பார்க்கலாம், இந்த பெருமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவி பாடம் பார்க்கலாம் அப்படின்னு திருவேங்கடமுடையான் கேட்கிறாராம். அப்படி சொல்லும் போது இவர் ஒரு பாட்டு பாடுறார். திருமங்கை ஆழ்வாரும் இதே போல ஒரு பாசுரம் பாடினார். வரைசை மாக்களிரு இளவெதிர் வளர்முனை அணை மிகுந்தேன் தோய்த்து பிரசவாரி தன் இளம்பிடிக்கு அருள் செய்யும் அப்படின்னு பெரிய திருமொழி பாசுரம். அதே போல இவர் தாம் பெருந்தமிழன் அப்படின்னு பெருமாளிடத்துல அங்கீகாரம் வாங்குறார். எதை சொல்லி? அடுத்த பாட்டு திருவேங்கடமுடையான குறிச்சு அழகான பாசுரம். பெருகுமத வேழம் மாப்பிடிக்கு முன்னின்று இருகன் இளமூங்கில் வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் வான் கலந்த வண்ணன் வரை. அழகா அங்க இருக்கக்கூடிய இயற்கை காட்சியை பகவானோட சேர்த்து சொல்றார். பகவான் மகாலட்சுமி தாயாருக்கு எப்பவும் கொஞ்சம் அடிபணிந்து இருப்பார். அந்த மாவுதான் பிரதானம். அந்த மாவினுடைய முகச்சுரிப்பு, அவங்களுடைய புருவச்சு நெருக்குதலுக்கு ஏத்த மாதிரி தான் பெருமாள் காரியம் செய்வார். அது எப்படி சொல்றார்? பெரிய ஒரு மதம் பெங்கக்கூடிய யானை பக்கத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய பெண் யானைக்காக எப்படி பகவான் பங்குனி உத்தர நாள்ல பாப்பீங்க இல்லையா, நாச்சியார் உட்கார்ந்து இருப்பாங்க, பெருமாள் நின்றுகிட்டு இருப்பார். அதுபோல இருகன் இளமூங்கில் வாங்கி, 2 கண்ணுகள் இருக்கக்கூடிய கரும்பு, அது கரும்புன்னு சொன்னா இங்க மூங்கில்னு வச்சுக்கணும், கரும்பு கிடையாது, மூங்கில். மூங்கில்ல கண்ணா இருக்கும் இல்லையா, ரொம்ப கண்ணு இருந்தா தொண்டைக்கு எதமா இருக்காது, அதனால 2 கண்ணு இருக்கக்கூடிய மூங்கில், இளம் மூங்கில்ல அதையும் வாங்கி, அதுவும் தொண்டைக்கு எதமா இருக்கணும்னா அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர். எப்படி தனக்கு அருகில் இருக்கக்கூடிய தேன் கூடுகள்ல இருந்து தேனை தொட்டு மூங்கிலை தன்னுடைய மனைவியான பிடி, மாப்பிடின்னு சொன்ன பெண் யானைக்கு எப்படி ஆண் யானை ஊட்டுமோ மத யானை, அதுபோல அலர்மேல் மங்கை தாயாருக்கு ஸ்ரீமன் நாராயணன் அடிபணிந்து இருக்கிறான், அவளை சந்தோஷப்படுத்த காரியம் செய்கிறான்னு ரொம்ப அழகாக பாசுரத்தை பாடினார். வான் கலந்த வண்ணன் வரை அப்படின்னு இந்த இடத்துல எதை சொன்னார்னா, பெரும் தமிழன் ஆனேனோ என்று ஸ்ரீனிவாச பெருமாளிடத்திலே ஆமாம் நீர் பெருந்தமிழன் அப்படின்னு பேரை வாங்கினார்னா அது பூதத்தாழ்வார் ஒருவருக்கே இருக்கக்கூடிய பெருமை. அந்த பூதத்தாழ்வார் திருவடிகள் வாழி 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 என்று சொல்லி பெருந்தமிழன் ஆனேனோ முதலாழ்வார் போலே இதை பார்த்தோம். அடுத்தது 89வது வாக்கியம். காவல் பூண்டேனோ கன்னியை போலே. காவல் பூண்டேனோ கன்னியை போலே. அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமா.